ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் காலிஃப்ளவர் வச்சு பொரியல் பண்ண போகிறோம். ஒயிட் ரைஸ் சாப்பாடு வைக்க போகிறோம். ஒயிட் ரைஸ் சாப்பாட்டுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, அடுப்பத்தை வச்சு தண்ணி காய வச்சாச்சு. ஐயோ, நான் மறந்துட்டு என்ன பண்ணிட்டேன், சிலிண்டரை கீழே ஆஃப் பண்ணிட்டேன் போல். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைப்போம்ல, அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு இதை போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிய வச்சுக்கிறணும். கொதிய வச்சதுக்கப்புறம் அது கொதிஞ்சோடனே அதை என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காலிஃப்ளவரை வேறு இதே பண்ணணும். பொரிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு பண்ணதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவர் வந்து வேறு ஒரு கொதி கொதிஞ்சதுக்கப்புறம் தான் வேறு என்னன்னாலும் நம்ம வந்து அந்த காலிஃப்ளவர் எடுத்து பொரிக்கிறதா இருந்தாலும் சரி, சும்மா போட்டு வதக்குவோம்ல, அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே. இப்போ நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, சும்மா வதக்க தான் போகிறேன். இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வயக்காட்டு அரிசி தான் எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது. வயக்காட்டு அரிசி வயலில் வச்சு இது பண்ணி நாங்கள் இப்போ விவசாயம் பண்ணுறவங்கள நாங்கள், அதனால் வயக்காட்டு அரிசி தான் சாப்பிடுவோம் நாங்கள். அது நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா அங்கிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கொதிஞ்சு இது பண்ணி பாயில் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு, தோசைக்கல்லை எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்கில், பீக்கங்காவை பொரித்து நம்ம பொரித்து காலிஃப்ளவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் நம்மளுக்கு கொஞ்சம் சதி பண்ணிடுச்சு, நல்லா இல்லை. அதனால் தூரம் போட்டுட்டு காலிஃப்ளவரை வச்சு பண்ணிடுவோம். அப்படி காலிஃப்ளவர் பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வெங்காயம் தக்காளியை வந்து வெங்காயத்தை வதக்கி இது பண்ணி தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். அங்கிட்டு காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அந்த காலிஃப்ளவர் வேக வச்சதை போட்டுட்டு லைட்டாக உப்பு தேவைன்னா லைட்டாக தூள் உப்பு போட்டுக்கோங்க. அப்படியே அரை உப்பு சாப்பிட்றோங்க அப்படின்னா உப்பு போட தேவை. லைட்டாக மிளகாப்பொடி மட்டும் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே அந்த மிளகாப்பொடி ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அதை இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், இதுதான் மெத்தடு. அதே இப்போ பொரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லைட்டாக காலிஃப்ளவரில் கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, எக்கு ஓப்பன் பண்ணி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் மேக்ஸிமம் என்னோடய குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன வித்தியாசமாக சொல்கிறேன், நான் எல்லா பிள்ளையும் அப்படி தான் சாப்பிடுவாங்க, ஆனால் என் பிள்ளைங்க வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா. சரி, ஓகே அப்படின்ட்டு அது முடிஞ்சு. அதுக்கப்புறம் இங்கிட்ட ஆம்லேட்டுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சட்டியில் நல்லா வதங்க விட்டுட்டு, வதங்கின உடனே எடுத்து முட்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். முட்டை வேறு இல்லையா, சரி சொல்லிட்டு முட்டையை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டோம். ஆம்லேட் போட்டு வெங்காயத்தை எடுத்து இந்த கிண்ணத்தில் கொட்டிட்டு ஆம்லேட் போடுறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன இந்த சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்கையிலேயே நம்ம வந்து இன்றைக்கி என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் கமெண்ட்டில், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வந்து முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை உடச்சி ஊற்ற ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு அக்கா நீங்கள் இந்த மாதிரி போடுங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் போடுறேன், ஓகேவா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வழியாக நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக காலிஃப்ளவர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் இருக்க பார்த்திங்களா கீரை வந்து நான் வந்து வைக்கவே இல்லை. கீரை வந்து என்னோடய பக்கத்தில் இருக்கிற அண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நான் ஒரு ஆள் தான்ப்பா சாப்பிட்டேன், கீரையை வச்சுக்கோ அப்படின்றவங்க தான். ஆக்சுவலாக நான் பீக்கங்காவை சாம்பார் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு காலிஃப்ளவர் பொரிப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா. அந்த ஒரு செகண்டுக்குள்ளேயே நம்மளோட மைண்டில் வந்து என்னென்ன வந்துட்டு போகுதுன்னு பாருங்கள். அந்த பீக்கங்காய் நல்லா இருந்தவங்க வந்து கீரை கொடுக்கணும், அந்த கீரை மட்டும் போதும் அப்படின்ட்டு நம்ம இதை பிளான் பண்ணேன். பீக்கங்காயை பொரித்து முட்டைக்கோஸை பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலிஃப்ளவர் பொரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது பிளான் பண்ணையிலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கீரை இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, ஆம்லேட் போட்டாச்சு. 3 பேத்துக்குமே 3 ஆம்லேட்டு போட்டுட்டு சாப்பாடு அங்கிட்டு வெந்துகிட்ருக்கு. 3 பேர்த்துக்கு 3 ஆம்லேட்டை போட்டுட்டு டின்னரை மத்தியானம் லஞ்சை முடிச்சாச்சு. சரி, ஓகே. அந்த கீரை வந்து அந்த இது மைண்ட்லேயே இல்லை, கீரை இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டாச்சு.
ஓகே, மத்தியான சாப்பாட்டுக்கு இதுதான் எங்கள் வீட்டில். என்னான்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ஆம்லேட்டு, சாதம், கீரை பொரியல், கீரை கடையல். ஓகே அப்படின்ட்டு சாப்பிட ரெடி ஆயாச்சு. எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.